ஹாய்! அடடா! இங்க பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. பெரிய டிஸ்ப்ளேங்க. அந்த டிஸ்ப்ளே வந்து ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரெஸ்டாரண்ட்டு. அதுக்குள்ளே சுற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்டுகளும் இருக்குது. இந்த பில்டிங் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நைட்டில் போயிருந்தோங்க. நைட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கெல்லாம். அந்த டிஸ்ப்ளே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வரும். அப்புறம் சின்ன குழந்தைங்க பார்க்கக்கூடிய கார்ட்டூன் சம்மந்தப்பட்ட இது வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன வச்சுருக்காங்கன்னா சிக்கன், மட்டனு, பன்னிக்கறி இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க நிறையா நான்வெஜ்ஜெல்லாம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களும் இருக்கும். ருத்ராட்ச கொட்டை மாதிரியே இருக்கும். அது ருத்ராட்ச கொட்டை இருக்குது பாருங்கள். அதுவுமே பார்க்க வந்து கையில் போட்டுக்கிற மாதிரி இருக்குது. வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் குழந்தைகள்லாம் இது விளையாடுறதுக்குமே வச்சுருக்காங்க நிறையா. இதெல்லாம் இது வந்து லப்பருங்க. நம்ம ஊரில் வந்து பாம்பை தூக்கி போட்டு விளாடுவாங்களா அந்த மாதிரி இதுவும். கிளியெல்லாம் இருந்துச்சு. இந்த கிளியெல்லாம் பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு. செம்மையாக இருக்குது தானே பார்க்குறதுக்கு. பில்டிங்கும் ஆசாம் அதுக்கு மேலே இருக்குங்க லைட்டெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் இங்கேயே ஒரு வியட்நாம் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுவுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு, தேள், பல்லிலாம் கூட பெட்டியில் போட்டு விற்றுட்ருக்காங்க. நான் பார்த்துட்டு என்னங்கடா இதெல்லாம் வச்சுருக்குறீங்களே அப்படின்னு. கேஎஃப்சி பாருங்கள். கேஎஃப்சி ஷாப் வந்து வச்சுருக்காங்க. பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், பட்டர்ஃப்ளை வச்சுருக்காங்க. ஃப்ரேம் பண்ணி நல்லாயிருக்கு. கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளை எல்லா இதுவுமே இருக்குது. ப்ரேஸ்லெட்டு, இயரிங்ஸ், ரிங்கு எல்லாமே இருக்குங்க. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. இதெல்லாம் வந்து 2500 சொல்கிறாங்க. இயரிங்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டுக்கு சொல்லிகிட்ருக்கேன், இந்தியன் ப்ரைஸ்க்கு. ப்ரேஸ்லெட்டுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக டிசைனும் சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு எது வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். பட் நாங்கள் எதுவுமே வாங்கலை. நான் எதுவும் வாங்கலைங்க. பார்த்தேன் 2-3 இது போய் ரேட்டு கேட்டு ஜாஸ்தி சொன்னாங்க, வாங்கலை. இந்த வியட்நாம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலாம். வாங்க கடை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் என்ன ஃபுட்டு வந்து வாங்கினோம் அப்படின்றது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது உள்ளே வச்சுருந்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா புக்கு, கப்பு, கோப்பை, அப்புறம் இது ஏதோ ஒரு அனிமலோடைய எலும்பு வச்சுருந்தாங்க. என்னப்பா இதெல்லாம் வச்சுருக்குறீங்களே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வேறு ஒருத்தவங்க. நான் அப்படியே உள்ளே பார்க்க நல்லா இருக்குதுன்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. அப்புறம் என் பையன் பார்த்திங்கன்னா சும்மா விளையாண்டுட்டு இருந்தாங்க. மேலே வந்து அந்த லைட்டை பிடிச்சிட்ருக்குற மாதிரி பார்க்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. உள்ளே உட்காந்துருந்து நம்ம வெளியே பார்க்கலாங்க. ஏன்னா எல்லாமே சுற்றி உங்களுக்கு கண்ணாடிலாம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த லைட்டெல்லாம் அப்பப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் என்ன ஃபுட்டு ஆன்லைனில் என்ன ஃபுட் வந்து வாங்கியிருந்தோம் பார்த்திங்கன்னா, நான் வந்து வெஜ்ஜு குருமா மாதிரி இருந்துச்சுங்க, அது வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமில் அவங்களுடைய இதெல்லாம் ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு. இங்கே அவங்க ஒர்க் பண்ணுறவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா கீரைங்க. கீரையில் என்ன பண்ணி வச்சிட்டாங்கன்னா ஃபிஷ் ஆயிலை போட்டு கலந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு ஆர்டர் பண்ணதான், பட் நான் சாப்பிடல. ரைஸு, ஒயிட் ரைஸு, வியட்நாம் ரைஸ் நல்லாயிருக்குங்க. அப்புறமேட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு குருமா மாதிரி, வெண்டைக்காய், காலிஃப்ளவரு, அதுக்கப்புறம் கேரட்டு, இது வந்து தாமரை தண்டு அதில் போட்டு குழம்பு செஞ்சுருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து என் பையனை பார்த்துட்டு ஃபோட்டோ பிடிச்சாங்க, பிடிக்கணுன்ட்டு. தேள் பாருங்கள், இதெல்லாம் விற்றுருக்காங்க. ஐயோ ஃபாஸ்ட்டு பார்த்தோன்னே இதாகிடுச்சு. தேள், எலி, பல்லி காமிக்கிறேன் பாருங்களேன், அது கூட வச்சுருந்தாங்க. இங்கே படுத்துருக்கு பாருங்கள் எலி மாதிரி. இது ஆமை, பல்லி, அப்புறம் இன்னொன்று பாம்பு மாதிரியே இருந்துச்சுங்க. நான் சரியாக பார்க்கவே இல்லை. பல்லியில் 2-3 வகை வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க, வாங்குறதுக்கு வச்சுருக்காங்க. இது பாருங்கள் பாம்பு. நான் ஃபஸ்ட்டு பார்த்தாலும் சரியாக கவனிக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பு, நல்லா பெரிய பாம்பு. இதுவுமே வச்சுருக்காங்க விற்கிறதுக்கு. ஃபிஷ் தொட்டிலாம் செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் இந்த ஃபிஷ் தொட்டிலாம் நாங்கள் ஆல்ரெடி எங்கள் ஒரு மாலில் வாங்கியிருந்தோம். அது என்ன ஒரு வாரம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மட்டுக்கு இறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி சின்ன இதில் வைக்கிறது வந்து தாங்கிறது இல்லை போல் தெரியுதுங்க. அப்புறம் ஃப்ளவர் இதெல்லாம் வச்சுருக்காங்க, வேணுன்னா வாங்கிக்கலான்ற மாதிரி. ருத்ராட்சை நம்ம ஊரில் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இவங்க நிறைய கலர்ஃபுல்லானதை வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பேர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க, போடுறாங்க. வளையல் பார்த்திங்கன்னா இந்த வளையலுமே வந்து இங்கே சைனாவில் ஃபேமஸுங்க.
எல்லா பக்கமே நகைக்கடையிலோட இந்த வளையல் வச்சுருக்காங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு. இதே போல் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இது வெளியில் வந்ததுக்கப்புறம் ஃபுல் வியூ உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன், எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இந்த பக்கம் வந்து வேறு மாதிரி வச்சுருக்காங்க. இதில் இருந்து ரொம்ப லாங்.